வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் பந்த் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணியினரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புகார் மனு அளித்துள்ளார். புகார் மனுவில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் நாளை பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் நடைபெற உள்ளதால் முன்கூட்டியே இந்தியா கூட்டணியினரை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மலிவு விளம்பரத்திற்காகவும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். பள்ளி கல்லூரிகள் உள்ளதா, பேருந்துகள் இயங்குமா என அரசு மக்களுக்கு விளக்கம் அளிக்காமல் மௌனம் காப்பது பாஜக திமுகவின் கள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தி உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை மதிக்காமல் ஆட்சியாளர்களின் உத்தரவோடு இந்தியா கூட்டணியின் பந்த் போராட்டம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை இருப்பது மத்திய அரசை அவமதிப்பதாகும். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறும் வரை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அறவழியில் அதிமுக தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு கட்சிகள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த முழு பந்த் போராட்டத்தை முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை முன்னிட்டு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுவதும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாத முதல் நாளில் வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதால் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகிறது. இதற்காக யாத்திரை செல்பவர்கள் இன்று மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பொறியாளர் தின விழாவில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தின விழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை டெக் மகேந்திரா நிறுவன மனிதவள இணை மேலாளர் அருண் கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தேசிய அளவிலான இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களில் 350க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இதில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாகவும் மக்களவை தேர்தல் காரணமாகவும் கோடை விடுமுறை 12 நாட்கள் நீட்டிக்கப்பட்டன. இந்த விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் முழு நாளும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்து பள்ளி இழப்பீட்டு வருகை நாட்களுக்கான அட்டவணையை வெளியிட்டது. 5 சனிக்கிழமைகள் முழு நாளாக பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அடுத்து வரும் 7 சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டும் வகுப்புகள் நடத்தப்படும் என கல்வித்துறை திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் முன்னாள் ராணுவத்தினர் விழாக்கால மானியம் பெறுவோர் விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை முப்படை நலத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 60 வயது நிறைவுற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள், விதவையர்களுக்கு விழாக்கால மானியத் தொகை ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளது.
ஆகவே பயனாளிகள் முப்படைத்துறை வழங்கிய அசல் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு விவரத்துடன் அலுவலகத்திற்கு நேரில் வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் கையொப்பமிட்டு ஆவண நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் காரைக்கால், மாஹே, ஏனாமில் மண்டல நிர்வாக அலுவலகத்தில் ஆவண விவரங்களை சமர்ப்பிக்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் அறிய புதுவை முப்படை நலத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய